இங்க ஒருத்தருக்கு சின்ன வயசுலேருந்தே செரிப்ரல் பால்சி பிரச்சனை இருக்கும். இப்ப இவருக்கு புதுசா ஒரு தங்கச்சி பொறந்திருப்பா. தங்கச்சிய ரொம்ப ஆசையா பார்க்க போயிருப்பாரு. நம்மள மாதிரியே நம்ம தங்கச்சியும் இருக்கக்கூடாது, நம்மள மாதிரியே கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு தான் பார்க்க போயிருப்பாரு. ஆனா அவரோட அம்மா தள்ளி போயிடு, நீ தான் இந்த மாதிரி பொருந்தி எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க, இதோட என் பொண்ணுக்கிட்டே நீ வராது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. நம்ம தங்கச்சியை பார்க்க தானே போனோம், இப்படி பிறந்தது நம்மளோட தப்பா அப்படின்ட்டு அவரும் ரொம்ப கஷ்டத்துல தான் மாடிக்கு போயிட்டு உட்காந்து லெட்டர்லாம் எழுதிட்டு இருப்பாரு. கரெக்டா அப்பதான் அவரோட பாட்டி அங்க வந்திருப்பாங்க. இப்ப இவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறதே பாட்டி மட்டும்தான். பாட்டி இல்லைன்னா இவர் என்ன ஆகியிருப்பாருன்னு கூட தெரியல. சப்போர்ட்டா இருக்க வேண்டியது அவங்க அம்மா தான். ஆனா அவங்க அம்மாக்கே இவர் ரொம்ப இடைஞ்சலா தான் இருக்காரு. இப்ப பாட்டிக்கு தான் இவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரோட பர்த்டேவும் வந்திருக்கும். ஆனா பர்த்டேவை யாருமே செலிப்ரேட் பண்ணல. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பையனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம், ஆனா இப்ப இவன் பிறந்ததே ஒரு பெரிய பாவம் தான், இதுல பர்த்டே வேறையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவரோட பாட்டியே இப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு குட்டியா கெட் டுகெதர் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. கேக்ல வச்சிருக்க கேண்டில் கூட இவரால ஊத முடியல, ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஆனா அங்க இருக்கிற வயசானவங்க யாருமே இவரை பார்த்து சிரிக்கவோ இல்ல கொஞ்சம் கூட எம்பாரசிங்கா நினைக்கவே இல்லை. உன்னால முடியும் முடியும் நல்லா ஊது அப்படின்ட்டு சொல்லி என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவரோட லைஃப்ல இவர் ஆல்கஹால்லாம் குடிச்சதே கிடையாது. இப்போ இது பர்த்டே பார்ட்டி தானே, அதனால ஆல்கஹால்லாம் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை குடிச்சிட்டு இப்போ இவருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. படிக்கட்டிலே விழுந்து கிடப்பாரு. சீக்கிரமா வா, உன்னோட அம்மாக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிட்டு போலாம் தான் பார்ப்பாங்க. ஆனா கரெக்டா அம்மாவும் பார்த்துருவாங்க. அதனால இப்போ அவங்க அம்மா தான் ஃபுல்லா அவரை தொடச்சு கிளீன் பண்ணி பாட்டியை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவனால ஒழுங்கா நடக்க கூட முடியாது, இதுல நீ கொண்டு போயிட்டு ஆல்கஹால்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எங்கேயாச்சும் போய் விழுந்து கிடப்பான், நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு திட்டுவாங்க. என்னதான் இப்போ இவருக்கு சுயநினைவே இல்லாம இருந்தாலும் அவங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு. அதனால இப்ப இவருக்கு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு சூட் கேஸ்குள்ள போயிட்டு படுத்துப்பாரு. நம்ம அம்மாக்கு நம்ம இனிமேல் டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் பண்ணிருப்பாரு. ஆனா பாட்டியும் பார்த்துட்டு போத்தி விட்டு போயிடுவாங்க. இப்ப இவரு ரொம்ப திறமைசாலி தான், பயங்கர புத்திசாலி. அதனால இப்ப இவரை சின்ன பசங்களுக்கு டீச்சரா ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட்டு போயிருப்பாங்க. பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொன்னா பசங்க யாருமே இவர் எடுக்கிற பாடத்தை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இவர் இப்படி அப்படியே ஆடிட்டு இருப்பார்ல, அதை பார்த்து சிரிக்கிறாங்க. பிரின்சிபலும் இவர் பாடம் எடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா எந்த பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம யாருமே பாடத்தை கவனிக்கல, எல்லாரும் இவரை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வேலையை உங்க பேரனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாட்டி எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனா எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. எங்க போனாலுமே ஒரே கஷ்டம் தான். இப்படி பிறந்தது நம்மளோட தப்பா, எல்லாரும் நம்மள ஒதுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு இவருக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு.